ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் அயர்லாந்து சீரீஸ் சிலது நடந்ததை பத்தி நான் பேச போறேன். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரெண்டு மேட்ச்லயுமே பார்த்தோம்னா, இப்ப முன்னாடியே இருந்தே நான் நிறைய தடவை இப்படி சொல்லியிருந்திருக்கேன். திலக் வர்மா இந்தியா டீம்ல நம்பர் 5ல இப்ப அவரை விளையாடுறா. இந்த T20 வேர்ல்ட் கப் டாப் 3 போடுறா. அதாவது அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன். இப்ப ஸ்ரேயாஸே நம்பர் 4ல வந்துட்டதுனால இப்ப இந்த 4 பேர்லன்னு பார்த்தோம்னா 3 பேருக்கு இந்த ஆரம்பத்துல இந்த சீமிங் பாலுக்கு எதிராக வீக்னஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா ஒரு டெக்னிக்கல் ஜோன், அவருக்கு வீக்னஸ் இல்ல. ஆனா சஞ்சு சாம்சனுக்கும் ஐபிஎல்லுமே பார்த்தோம் வீக்னஸ் இருக்கு. இப்பயுமே அந்த ஜெய் மூன்ராக் தான் அவுட் ஆனர். இஷான் கிஷனுக்கும் இருக்கு, ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இருக்கு. நிறைய சொல்லியிருக்கேன், T20ல முதல் 4 ஓவருக்குள்ள அவர் பேட்டிங்கே இறங்கக்கூடாது. இப்ப அந்த கேஸ்ல திலக் வர்மா நம்பர் 5 நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மெதுவா விளையாடுறதுன்னு சொல்றா. ஏன்னா அந்த இந்தியா ட்ரை சீரீஸ்லுமே ஓடிஐல சில சமயம் ஒரு 90 பந்துல 60 ரன் அடிச்சார். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் T20ல நம்பர் 3 விளையாடினா அவர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அவர் நிறைய தடவை அடிச்சிருந்திருக்காரு. இந்த ஐபிஎல் சீசனே நம்ம பார்த்தோம். சோ என்ன ஆனாலுமே ஓகே, இஷான் கிஷன் ஐபிஎல்ல 500 ரன்னுக்கு மேல அடிச்சார். ஆனா அந்த ரிலையபிலிட்டிக்காக திலக் வர்மா எது இருந்தாலுமே நான் நம்பர் 3ல தான் நான் போடுவேன். ஏன்னா இல்லைன்னா அந்த டாப் 4 கொஞ்சம் ஒன் டிமென்ஷன்லாம் ஆயிடும். அபிஷேக் சர்மாத்தோட அந்த 3 பேருக்குமே சீனிங் டெலிவரிஸ்ல வீக்னஸ் இருக்கு. வைபவ் சூரியவன்ஷி விளையாடாதது பத்தி நிறைய பேரு கேள்வி கேட்கறா. நான் ப்ரீவியூலயே சொன்னேன், இப்போதைக்கு அவரால் இந்த டீமுக்குள்ள வர முடியாது. எதனாலன்னா இப்ப அபிஷேக் சர்மா இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், அப்புறமா ஐபிஎல், அப்புறம் எங்கேயுமே ஒரு 50 முதல் மேட்ச்ல அடிச்சார். சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ரன் அடிக்கல, ஆனா T20 வேர்ல்ட் கப் ஐபிஎல்லுமே ரன் அடிச்சார். சோ 2 பேருமே ஒக்காத்தி வைக்கிறதுல இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்ப ஒரு இங்கிலாந்து சீரீஸ்ல ஒருத்தர் ரன் அடிக்கலைன்னா யோசிக்கலாம். ஆனா 2 பேருமே இப்பதான் சஞ்சு சாம்சன் இப்ப 2 மேட்ச் அவுட் ஆகுறதுனால உடனே உக்காத்தி வைக்க முடியுமாங்கிறது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆனும். சோ அப்படிதான் நான் சொல்லுவேன். ப்ரீவியூல நான் அப்படி சொன்னேன், வைபவ் சூரியவன்ஷி ஸ்குவாடு கூப்பிட்டது கரெக்ட், ஆனா விளையாட போறான்னு தெரியலன்னு நான் சொன்னேன். அப்புறமா இப்ப ரோல் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் இப்ப முதல் மேட்ச்ல ஒரு ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்லயுமே எப்ப முதல் ஓவர் போட்டார், 16வது ஓவர்ல முதல் ஓவர் போடுற சிவம் தூபேக்கெல்லாம் வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி பவுலிங் கொடுக்குறான். சோ அந்த கேஸ்ல எந்த ரோல் அவருக்குன்னு தெரியல. ஏன்னா பேட்டிங்லயும் அவரை சிவம் தூபேக்கு முன்னாடி ஒரு நம்பர் 5ல இறக்கினா அவர் அந்த வாய்ப்பை எடுத்துக்கல. எல்லா ஃபார்மேட்லயுமே பாக்குறோம், அவர் எப்ப பவுலிங் போறார், எப்ப பேட்டிங் பண்ண போறன்னு தெரியாத மாதிரியே அவர் விளையாடுறார். சோ இது அவரையும் நான் ஓகே, எல்லா ஓவரும் போடுறச்சே ஒரு இம்பாக்ட், ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை எடுத்துக்கணும். அந்த ஓடிஐலயுமே பார்த்தோம், அந்த முதல் மேட்ச்ல ஒரு ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்தார். ஆனா அவர் இன்னும் ஒரு கன்சிஸ்டன்டா எப்ப பவுலிங் போட போற, எப்ப பேட்டிங் போட போறேன்னு அந்த இது கொடுத்தாதான் அவர் பி ஏபிள் டு எக்ஸ்பெக்ட் சக்சஸ் ஃப்ரம் ஹிம் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவ என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த மேட்ச் இப்ப சூரியான் ஷெக்டே கொண்டு வந்துட்டு அவர் ஒரு 2 ஓவர் பவுலிங் போட்டு நம்பர் 8 பேட்டிங் கொடுக்கறா. சோ அவரையுமே நிதிஷ்குமார் ரெட்டிக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் இந்த டெக்னிக்கெல்லாம் அதை பத்தி குறவே கிடையாது. ஏன்னா அவர் ஓவரும் போடுறது கிடையாது, அவர் ஒரு அவ்வளவு பில்டாவும் இல்ல. அந்த ஆக்ஷனை பார்த்த மாதிரி இன்ஜுரி பார்த்தாலும் இன்ஜுரி ப்ரோன் ஆக்ஷன் மாதிரிலாம் தெரியல. அது என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் காரணம்னா அந்த மேஜிக் நடுவுல அந்த ஓவர் ட்ரெயின் பண்றதுனால தான் இந்த மாதிரி இன்ஜுரி வருதுன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஹார்திக் பாண்டியாக்கும் அவர் அவ்வளவு ஓவரும் போடுறது கிடையாது. அவர் பேட்டிங்கும் இப்ப T20னா சில சமயம் மும்பை இந்தியன்ஸுக்கு பேட்டிங் கிடைக்கிறது, இந்தியாவுக்கு அவர் எவ்வளவு தடவை பேட்டிங் கிடைக்கிறது. சோ அதனால அவர் அவருமே அந்த ட்ரைனிங்னாலையும் இருக்கலாம். இப்ப அவ 2 பேருமே ஃபிட்டா இல்லாததுனால சூரியான் ஷெக்டே கொண்டு வரணும்னா அவர் 120 கிலோமீட்டர் போட்டு நம்பர் 8ல பேட்டிங் கொடுக்குறா அவருக்கு. சோ இது நான் சூரியான் ஷெக்டே நான் குறை சொல்ல, ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னு பாக்கணும்னா இருக்கிற ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரும் ஒரு சரியா தேத்த முடியுமான்னு பாக்கணும். ஏன்னா சிவம் தூபையும் இருக்கு. அப்புறமா சூரியான் ஷெக்டே சும்மா ஒரு பவுலிங் போடுவாருங்கிறதுனால பவுலிங் கொடுக்கறதுல எனக்கு எனக்கு அது புரியவே இல்லை. சோ அதை அப்படிதான் சொல்லுவேன். தூபேயும் ஒரு லோவர் ஆர்டர்ல தான் அனுப்புறா. நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், எப்படியோ அது ஒரு குறைவா தெரியாத மாதிரி இருந்தது.
ஆனா சிஎஸ்கேக்கும் பார்த்தோம், அவர் மேல விளையாடக்கூடியவர். அவரையும் நிறைய தடவை கீழே இறக்கினா, போன சீசனுமே அந்த மாதிரி தான் பண்ணா. இப்ப தூபே வந்து மேல இறக்கலாம்னு கேட்டா ஸ்பின் ஹிட்டருங்கிறா. ஆனா ஸ்பின் ஹிட்டர் போய் நம்பர் 8ங்கிறா. ஏன்னா திருப்பியும் சொல்றேன், அக்ஷர் பட்டேல் வந்து எப்பயுமே மேல விளையாடலாம் முடியாது. அவர் வந்து அடிச்சா ஸ்பின்ன தான் அடிக்க முடியும். இந்த கேஸ்டுமே இந்த ஐபிஎல்ல 2 மேட்ச் தவிர அவருக்கு இப்பெல்லாம் பேட்டுமே அவர் அவ்வளவா படல. சோ அதனாலதான் இப்ப அவரை வந்து சிவம் தூபேக்கு முன்னாடி இறக்கறதுல வந்து எனக்கு புரியவே இல்லை. ஆனா இந்த ஸ்பின் ஹிட்டர் ரோல் வந்து சிவம் தூபேக்கு தான் முன்னாடி கொடுத்தா, அவர் கீழே விளையாடுற பிளேயரும் கிடையாது. சோ அதை பத்தி தான் நான் சொல்லுவேன். அது தவிர இப்ப இந்த அயர்லாந்து சீரீஸ்ல வந்து அவ்வளோ பிரசீத் கிருஷ்ணா முதல் மேட்ச் ரன் கொடுத்துட்டார். அப்புறமா பிரின்ஸ் யாதவை கொண்டு வந்தா. இப்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு முடிவை அதை பத்தி பாக்கணும். ஏன்னா ஓடிஐலுமே அந்த 3வது மேட்ச் அந்த பிச்சுனால அவர் வந்து அந்த 5 விக்கெட் எடுத்தவரை முதல் மேட்ச்மே அவர் வந்து ரன்னுக்கு போனார். சோ நான் என்ன சொல்லுவேன்னா 3 ஃபார்மேட்லயும் பார்த்தாச்சு. இப்ப வந்து வேற யாராவது எடுத்துன்னு வர முடியுமான்னு பாக்குறேன். புவனேஸ்வர் குமார் அவ வந்து அவ கொண்டே வரல. இதனால எனக்கு புரியல. கேட்டா பேசி கொஞ்சம் போயிட்டு வயசாகுதுன்னு சொல்லுவா. அவர் இன்னுமே ஃபிட்டா தான் இருக்கார். வேகமா போட்டாலும் என்ன நடக்கவும் நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த கடைசி ஓவர்ல வந்து அவர் ஸ்லோவர் பாலா போட்டார். நான் ஸ்பீட் கன்ல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தேன். கேட்டா 91 கிலோமீட்டர்னு காட்டுறது அந்த கடைசி வந்து அந்த முதல் மேட்ச்ல. சோ இது வந்து என்ன சொல்றது, சில பேருக்கு வயசுன்னு பார்க்கலாம், எந்த பேசுன்னு போட்டான்னு பார்க்கலாம். ஆனா அந்த ஸ்கில் லெவல் இருந்ததுன்னா, புவனேஸ்வர் குமாருக்கு இருக்கிற ஸ்கில் லெவல் இருந்ததுன்னா அவரை வந்து கொண்டு வந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல. சோ இதுதான் அயர்லாந்து சீரீஸ்ல வந்து இருந்த குறைவு. அப்புறமா நான் இந்த முதல் T20 இந்தியா எங்க ப்ரிவியூ பண்ண போறேன், எங்கன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச்